So, yeah. So you can see I have given different salts. So I'll quickly go through the salts. போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. If it is a halide, ஹாலைடாக இருந்ததுன்னா ஹாலைட் சால்ட்டாக இருந்தால் அந்த கரஸ்பாண்டிங் ஹாலோஜன் வெளியில் வந்துடும். சல்ஃபேட்டாக இருந்தால் ஆக்சிஜன் வெளியில் வந்துடும். ஆக்சலேட்டாக இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடும். அண்ட் யூ ஹவ் டு ரிமெம்பர் கேத்தோடில் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸை வச்சு மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகும். ஆனோடில் தான் இந்த மாதிரி நடக்கும் உனக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ டேக் மோல்டன், தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் எலக்ட்ராலிசிஸில் கேட்பா. ஒன்று வந்து மோல்டன் சால்ட்டு ஒன்று கேட்பா, இன்னொன்று வந்து அக்வஸ் சால்ட்டு ஒன்று கேட்பா. என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்படின்னா, மோல்டன் சால்ட்டில் வந்து வாட்டர் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டையானில் வந்து உனக்கு ஒரே ஒரு அந்த சால்ட்டில் இருக்கிற கேட்டையான் மட்டும்தான் வரும். ஆனையானும் சால்ட்டில் இருக்கிற ஆனையான் மட்டும்தான் வரும். வாட்டரில் இருக்கிற H+ அண்ட் OH- வராது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்பிள். மோல்டன் PbR2 நீ எலக்ட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா Pb2+ will go to cathode, Br- will go to anode. Cathode will give electrons, that will accept electrons. Reduction is gaining electrons. அப்புறம் then it will accept to form Pb ஃபார்ம் ஆகிடும். Br- Br2 உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஓவரால் ரியாக்ஷனில் மோல்டன் இது போட்டேன்னு சொன்னேன்னா Pb வந்துடும், Br2 வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் ஐ டோன்ட் ஹாவ் டு எலாபரேட் ஆன் திஸ். யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதே மாதிரி மோல்டன் NaClலையும் வந்து மோல்டன் NaClல பார்த்துக்கோ, இங்கே சோடியம் வரும், குளோரின் வரும். ஏன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் கிடையாது. ஹைட்ரஜன் இருந்ததுன்னு சொன்னால் சோடியம் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் இன் தி ஃபுட், அப்போ அது வரும். பட் மோல்டனில் வந்து சோடியம் வரும். இதான் டிஃப்ரென்ஸ் உனக்கு. மோல்டன் NaClக்கும் அக்வஸ் NaClக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். அதே மாதிரி இஃப் யூ டேக் அசிடுலேட்டட் வாட்டர் எடுத்துனேன்னா வாட்டர் இந்த மாதிரி டிசோசியேட் ஆகும். ஆசிட் நம்ம டைல்யூட் ஆசிட் தான் எடுத்துப்போம். நம்ம வில் டேக் அசிடுலேட்டட் வாட்டர்னா டைல்யூட் ஆசிட் சொல்யூஷன். அது ஆசிட் வந்து இந்த மாதிரி டிசோசியேட் ஆகும். 2H+ + SO4 2-ன்னு. ஸோ கேத்தோடில் என்ன வரும்? கேட்டையான்ஸ் வரும். கேட்டையானில் வந்து ஒரு H+, கேத்தோடு வந்து ஐ டோல்ட் யூ இட் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இட் வில் அக்செப்ட் தட், அந்த கேத்தோடு டொனேட் பண்ணுற எலக்ட்ரானை இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். 2 ஃப்ரீ ரேடிக்கல் சேர்ந்து H2 ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா 2H+ + 2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் H2ன்னு கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இட்ஸ் ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சல்ஃபேட் அயான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்பெக்டேட்டர் அயான். ஸோ எலக்ட்ராலிசிஸ்லையும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலையும் ஸ்பெக்டேட்டர் அயான்ற ஒரு 1 மார்க் கொஷின் உனக்கு கேட்பா. ஸ்பெக்டேட்டர் அயான்னா என்னென்னா, இட் டசன்ட் டேக் பார்ட் இன் த ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் வந்து அது டேக் பார்ட் பண்ணாது. அந்த அயானுக்கு பேர் தான் ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ். யூஸ்வலாக வந்து சல்ஃபேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்ஸில் வந்து சல்ஃபேட் சால்ட்ஸில் இருக்கிற சல்ஃபேட்டு தான் ஸ்பெக்டேட்டர் அயானாக வரும். சில ரேர் கேசஸில் நைட்ரேட் சால்ட் கேட்டாங்கன்னா நைட்ரேட் வந்து உனக்கு ஸ்பெக்டேட்டர் அயானாக வரும். பட் நைட்ரேட் சம்டைம்ஸ் வந்து NO2 அண்ட் NO3 சான்ஸ் இருக்குது. அப்படி ஆச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து அதில் அது ஸ்பெக்டேட்டர் அயானாக வராது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஸோ டெஃபினேஷன் வந்து அதுதான். ஸோ அசிடுலேட்டட் வாட்டரில் கேத்தோடில் H+ வந்துடும். ஏன்னா அங்கே கேட்டையான் இது ஒன்று தான் இருக்குது. ஆனையானில் வந்து OH- மட்டும்தான் இருக்கும். SO4 இட் டசன்ட் டேக் பார்ட்னு சொல்லியிருந்தேன். அதனால் நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ நான் முன்னால் சொன்ன டிப்ஸை வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. சல்ஃபேட் வந்து ஆக்சிஜன் வெளியில் வரும்னு சொன்னேன். இதில் ஆக்சிஜன் எப்படி வருதுன்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். சல்ஃபேட்லேருந்து ஆக்சிஜன் வராது. சல்ஃபேட் சால்ட்டாக இருந்தால் ஆக்சிஜன் வரும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி வருதுன்றது தான் பார்க்கணும். ஆனோடு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு, ப்ளஸ் சைன்னா எம்டி ஆர்பிட்டல்னு சொன்னேன். தட் இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அது தட் மீன்ஸ் OH- வந்து இட் வில் டொனேட் எலக்ட்ரான் டு தி ஆனோட். எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடுத்துனா அது OH ஆகிடும். அது உனக்கு புரியணுன்றதுக்காக இப்படி எழுதியிருக்க. 4 OH ஸ்டாக்கியோமெட்ரிக்காக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ரெடாக்ஸ் பேலன்சிங் பண்ணினா உனக்கு அது தெரியும். ஸோ 4 OH வந்து இட் வில் கம்பைன் டு ஃபார்ம் 2H2O + O2 ஆகும். ஓவரால் ரியாக்ஷனில் வந்து நீ இது பேலன்ஸ் பண்ணினா உனக்கே அது தெரிஞ்சிடும். அது இஃப் யூ ட்ரை டு பேலன்ஸ் திஸ் ஈக்குவேஷன், தட் இஸ் OH வந்தால் வாட்டர் வரணும். உனக்கு OH வந்ததுன்னா வாட்டர் வரணும். ஸோ ஆக்சிஜன் வந்துடும். அனோடில் ஆக்சிஜன் வந்துடும். ரிமெம்பர், சல்ஃபேட் இருந்து ஆக்சிஜன் வரும்னு சொல்கிறது வந்து சல்ஃபேட்லேருந்து வராது.
OH மைனஸ்லேருந்து வரும். தட்ஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி இஃப் யூ டேக் அக்வஸ் சொல்யூஷன் தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். சல்ஃபேட்டு நம்ம பார்த்துட்டோம். அக்வஸ் சோடியம் காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டோம்னா இனர்ட் எலக்ட்ரோட்ஸ் போட்டோம்னு சொன்னோம்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரியான ப்ராடக்ட் வரும். சல்ஃபேட்டு போட்டால் ஆக்சிஜன் வரும். காப்பர் வந்து காப்பர் டெபாசிட் ஆகிடும். பிகாஸ் காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் ஹைட்ரஜன்றதுனால காப்பர் டெபாசிட் ஆகிடும். இதையே நீ காப்பர் எலக்ட்ரோடு போட்டேன்னு சொன்னேன்னா அது மாறும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். என்ன மாதிரியான எலக்ட்ரோடு கொடுக்குறான்றதை பார்த்துட்டு போடணும். காப்பர் எலக்ட்ரோடு கொடுத்தான்னு சொன்னான்னா உனக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அயான்ஸ் எல்லாம் அதில் வருது அப்படின்றத நீ லிஸ்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ Cu2 plus ion, H plus ion, sulfate ion, OH minus ion. Sulfate ion வந்து spectator ion, it doesn't take part in the reaction. ஸோ அப்போ கேத்தோடில் என்ன வரும்? 2 கேட்டையான் வரும். Cu2 ப்ளஸும் H ப்ளஸும் வரணும். அதில் காப்பர் உனக்கு வந்துடும். நோ ப்ராப்ளம். ஆனோடில் வந்து சல்ஃபேட் இருக்கிறதுனால OH மைனஸ் அயான் இருக்கும். இப்போ ஆனோடில் வந்து இந்த ஆனோட் அண்ட் கேத்தோடு 2 எலக்ட்ரோடுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர். ஓகே, இது ரெண்டுமே காப்பரில் பண்ணியிருக்கிறதுனால காப்பரில் ஆனோடில் பார்த்தீங்கன்னா காப்பர் வில் அண்டர்கோ தி ஆக்சிடேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் OH மைனஸ். OH மைனஸ் வந்து இட் லூசஸ் எலக்ட்ரான்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அசிடிலேட்டட் வாட்டரில் வந்து OH மைனஸ் இஸ் லூசஸ் எலக்ட்ரான் டு ஃபார்ம் O2, ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் காப்பர் எலக்ட்ரோடை யூஸ் பண்ணோம்னா காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ்ன்றதுனால அந்த எலக்ட்ரோட்லேருந்து காப்பர் டிஸ்பிளேஸ் ஆகி காப்பர் அயான் உனக்கு வந்துடும். கிப்ரிக் அயான்ஸ் உனக்கு வருது. அதுதான் வந்து நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம எலக்ட்ரோபிளேட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ரிஃபைனிங் அப்போ இம்பியூரிட்டிஸ் ஆனோடு மட்டும்லாம் வரும். பின்னால் நம்ம அந்த மெட்டலர்ஜியில் நம்ம அதை பார்க்கலாம். அதில் ஹவு டு வி டூ தட் அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து Faraday's law of electrolysis. ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோலைட்டிக் செல், எலக்ட்ரோகெமிக்கல் செல், how to predict the product of electrolysis. இதில் வந்து I have given some questions here. அதை நீ பின்னால் அப்படியே ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல you can find out how it is. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இது யூ ஜஸ்ட் ட்ரை டு ஒர்க் அவுட். நான் அப்புறமா லெசன்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணும்போது ஐ வில் கம் டு தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். எனவே MCQs உங்களுக்கு நிறைய இந்த வாட்டி கிடையாது. பட் வில் ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் தட். கொஞ்சம் அப்போ கான்செப்ட் உனக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ தட் இஸ் தி predicting the product of electrolysis. ஓகே, நெக்ஸ்ட் வந்து Faraday's law of electrolysis. 2 லா இருக்குது அதில், ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான லா தான் அது. ஞாபகம் வச்சுக்கிறதா ரொம்ப யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறது? when you pass current, electrolysis பண்ணும்போது when you pass current into the electrolytic solution நீ பாஸ் பண்ணும்போது the weight of the substance that is deposited on the electrode, என்ன மெட்டல் டிஸ்சார்ஜ் ஆகுதோ W is directly proportional to the amount of current. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மெட்டல் டெபாசிட் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லா. ஸோ W is directly proportional to Q. Q is the amount of current in coulombs. So if you remove the proportionality factor, you get a constant called as Z. That is the electrochemical equivalent. Z will be equal to W by Q. அது நம்ம டெஃபினேஷன் அது. ஸோ 1 மார்க்கில் ஒன்று கொஷின் கேட்டான்னு வச்சுக்கோ, வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்ன்றது Z is given by W by Q அப்படின்னு சொல்லுவாங்க. That is the definition. You have to remember this definition. So if you pass I ampere of current for T seconds, I ampere of current in T seconds இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நம்ம பாஸ் பண்ணும்போது then the amount of coulomb is given by I into T. So I into T. ஸோ அப்போ நம்ம இந்த Wயோட டெஃபினேஷனை வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து ரீமாடிஃபை பண்ணோம்னா it will be ZIT உனக்கு வரும். Where Z is the amount of coulombs, I is the current in amperes, T is in seconds. I suppose you are familiar with all these terms which you would have studied in physics. W is equal to Z எப்போ இருக்கணும்? when I is equal to 1 ampere, I when T is equal to 1 second. ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் பாஸ் பண்ணி 1 கூலும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது amount of the metal deposited will be equal to the amount of current in coulombs. So that is the first law. Second law வந்து the mass of the electrolyte deposited. இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் இதுவும் வந்து weight of the substance deposited தான், இதுவும் weight of the substance deposited தான். is also directly proportional to the equivalent weight of that electrolyte. Equivalent weightன்றது வந்து நம்ம 11th நம்ம படிச்சிருப்போம். Equivalent weightன்றது என்ன? Equivalent weight is given by molecular weight divided by ஆசிடாக இருந்தால் number of H plus, பேஸாக இருந்ததுன்னா you will have பேஸாக இருந்ததுன்னு சொன்னால்
number of OH minus. Equivalent weight ஓட definition வந்து equivalent weight of any substance. For example, acid எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா molecular weight of the substance divided by number of H plus ions இருக்கும். number of H plus ion இருக்கும். equivalent weight of base எடுத்துட்ட அப்படின்னு சொன்னா it is again molecular weight divided by number of OH minus ion இருக்கும். or equivalent weight of any compound எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னா ionic compound அந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொன்னா molecular weight divided by valency வரும். and if you take any redox reaction எடுத்துக்கிறேன்னு சொன்னா redox reaction வந்து equivalent weight of that redox reaction போடும்போது again molecular weight divided by number of electrons. நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஈக்குவேஷனில் எவ்வளோ எலக்ட்ரான் வருதோ அவ்வளோ எலக்ட்ரானால டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து KMnO4 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம். KMnO4 நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 5 எலக்ட்ரான் நம்மளுக்கு வரும் பேலன்ஸ் பண்ணும்போது. ரிடாக்ஸில் வந்து இப்போ MnO4 மைனஸ் இருக்கு இல்லையா, MnO4 மைனஸ் வந்து Mn2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது இப்போ நீ இங்கே குயிக்காக பேலன்ஸ் பண்ணி காட்டுற உனக்கு தெரியும் Mn பேலன்ஸ்டாக இருக்குது. O4 இருக்குது, இங்கே 4 O இருக்குது. அப்போ 4 வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணிக்கணும். 4 வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு நாங்கள் 8 H வந்துட்டு இங்கே 8 H ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுது. இந்த பக்கம் சார்ஜ் பார்த்தோன்னா 8 ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து 7 ப்ளஸ் வரும். இந்த பக்கம் பார்த்தோன்னா 2 ப்ளஸ் வரும். ஸோ 7 ப்ளஸ் 2 ப்ளஸ் பண்ணணும்னா எலக்ட்ரான் ரிடாக்ஸ் ஈக்குவேஷன் எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணால் எலக்ட்ரானை ஆட் பண்ணி பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பக்கம் 5 எலக்ட்ரான் ஆட் பண்ணினா இது வந்து 2 ப்ளஸ் ஆகிடும். 7 + 5 - will become 2 +. Therefore 5 electrons. So molecular weight of KMnO4 will be, equivalent weight of KMnO4 will be molecular weight of KMnO4 divided by number of electrons associated with the redox reaction. அதை போட்டேன்னா உனக்கு வந்துடும். Okay, so that is what you have to remember. That is the equivalent weight. So second law of Faraday's என்ன சொல்றது, mass of the electrolyte deposited is directly proportional to the equivalent weight of that electrolyte. So if you take two electrolytes 1, 2 2 எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா mass of the electrolyte deposited of the first element and mass of the electrolyte deposited in the second element, இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் போது that will be proportional to the equivalent weight of that compound. So second law வந்து mass of the electrolyte deposited is directly proportional to the equivalent weight of that electrolyte. So if you take two metals, two compounds, ஒரு copper sulfate and ஒரு silver sulfate இதை connect பண்ணியிருந்தேன்னா then when you pass current, the amount of the metal that is getting displaced from these two compounds will be directly proportional to the equivalent weight. So அந்த ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது you will have this mass of this metal 1/2 is given by equivalent weight of the metal 1/2. ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது mass of the silver deposited by copper deposited எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் equivalent weight of silver and equivalent weight of copper வரும். ஸோ ரெண்டு சிம்பிள் லா இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றி எழுதிடக்கூடாது இதில், அவ்வளோதான். ஓகே, ஸோ Faraday's கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒன் ஃபேரடேன்றது வந்து 96,500 கூலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இஃப் யூ டேக் சோடியம் நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியலில் பார்த்துருக்கோம், இட் will accept 1 electron to become Na. அதே மாதிரி 2 chloride ion எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா it will lose 2 electrons. காப்பர் எடுத்துட்டேன்னா Cu குப்ரிக் அயான் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா குப்ரிக் அயான் will become it will accept 2 electrons. Aluminium 3+ will accept 3 electrons. இந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னா இப்போ சோடியம்க்கு வந்து it requires 1 mole of electron. So for 1 mole of sodium you need 1 mole of electron. 1 mole of electron. இங்கே குளோரைடுக்கு பார்த்தோன்னா for 1 mole of chloride Cl2, for 1 mole of chloride you need 2 moles of electrons. Similarly if you take 1 mole of copper எடுத்துக்கிறோன்னா 2 moles of electrons are required. அதே மாதிரி இப்போ 1 mole of aluminium எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னா it requires 3 moles of electrons. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அது வந்து எவ்வளோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறது இல்லை லூஸ் பண்ணுறதுன்றதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ரிக்வயர்டு பை ஈச் அயான் when it undergoes reduction or oxidation. Now charge on 1 mole of electron வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதில் படிச்சிருக்கோம், நம்ம 9th 10th படிச்சிருக்கோம். நம்ம மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. E/m மாஸ் ரேஷியோ, சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ, அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. 1.6021 × 10⁻⁻19 கூலம்ஸ் வரும் அதில். அண்ட் 1 mole அப்படின்றதுனால you have to multiply by the Avogadro number also. So when you multiply the charge of 1 electron with the total number of electrons present in 1 mole, then it will approximately comes to 96,487. Either for all practical purposes we take this to be 96,500 coulombs அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் for 1 mole of electrons. ஸோ அப்போ இங்கே சோடியம்க்கு பார்த்தோன்னா சோடியம் 1 mole of sodium டெபாசிட் பண்ணுறதுக்கு
96,487 கூலும்ஸ் தேவைப்படும். அதாவது 96,500ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 மோல் ஆஃப் குளோரைடை நீ டெபாசிட் பண்ணணும்னா உனக்கு 2 மோல்ஸ் ஆஃப் ஃபேரடே தேவைப்படும். அதே மாதிரி 1 மோல் ஆஃப் அலுமினியம் டெபாசிட் பண்ணணும்னா உனக்கு 3 மோல்ஸ் ஆஃப் electron, that is 3 Faraday தேவைப்படும். That's what you have to understand. 3 Faraday உனக்கு தேவைப்படும். So the quantity of current என்றது வந்து 1 Faraday, that is 96,500 coulomb per mole. 96,500 coulomb per mole. This is called as 1 Faraday or 1F. Okay? So 1 Faraday of any 1 Faraday current will deposit 1 gram equivalent of a substance. இது வந்து நல்லா பார்த்துக்கோ. இது வந்து மோல் அப்படின்றது வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். இதுதான் ஃபேரடே கண்டுபிடிச்சது. மோல்னு நம்ம இங்கே சொன்னாலும் it is just equivalent weight, because equivalent weight of a substance வந்து it is nothing but atomic weight of the element. மாலிகுலர் வெயிட் நான் சொன்னது வந்து காம்பவுண்டாக இருந்தால் மாலிகுலர் வெயிட் வரும், எலமெண்ட்டாக இருந்தால் அட்டாமிக் வெயிட் வரும், அண்ட் ஸோ ஆன். ஸோ நம்ம எதை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து அதோட கரஸ்பாண்டிங் மாஸ் உனக்கு கிடைக்கும். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் டியூரிங் த ரியாக்ஷன். இதுதான் நான் சொன்னது உனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. ஸோ தேர்ஃபோர் Z, electrochemical equivalent, and the proportionality factor is equal to equivalent weight of a substance divided by 96,500. Therefore, equivalent weight of that compound, any metal that is getting deposited, will be given by W by Q into, இது முதல்ல நம்ம பார்த்தோம், Z is equal to W by Q ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் பார்த்தோன்னா Z into 96,500ன்னு வரும், where Z equal to W by Q from the first law of Faraday's law of electrolysis, W by Q, where W is the weight of the metal deposited, Q is the amount of coulombs that is deposited for the one equivalent of the, okay. So that is the Faraday's law of electrolysis. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர். இது வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் என்சிஆர்டியில் எது இருக்கான்னு தெரியல, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை N. கரண்ட் கேரிடு பை, டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஃபார் கேட்டையான் அண்ட் ஆனையான் தனித்தனியாக வரும். கேட்டையானுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரண்ட் கேரிடு பை கேட்டையான் டிவைடட் பை டோட்டல் கரண்ட். கரண்ட் கேரிடு பை கேட்டையான்னா அது எவ்வளோ கரண்ட் இருக்கு, Na ப்ளஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. Na ப்ளஸில் பார்க்கும்போது Na ப்ளஸில் 1 மோல் தேவைப்படுறது. 1 மோல்னால் என்ன அர்த்தம், 1 ஃபேரடேன்னு அர்த்தம், 96,500 கூலும்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் தி அந்த மாதிரி அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ மொத்தமாக கொடுக்குற கரண்ட்டில் கேட்டையானோட கரண்ட் எவ்வளோ அப்படின்றத வச்சோம்னா டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் தி கேட்டையான் கிடச்சிடும். மொத்தமாக கொடுக்குற கரண்ட்டில் ஆனையான் கேரி பண்ணுற போர்ஷன் கிட்டத்தட்ட மோல் ஃப்ராக்ஷன் மாதிரி நீ இதை இமேஜின் பண்ணிக்கலாம். மோல் ஃப்ராக்ஷனில் நம்ம மோல்ஸை மட்டும் நம்ம வெளில எடுக்கிறோம், இங்கே வந்து நம்ம கரண்ட்டை வெளியில் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் த டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் தி கேட்டையான். ஸோ டோட்டல் மோல் ஃப்ராக்ஷனில் வர மாதிரி த சம் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி காம்பனன்ட்ஸ் வில் பி ஈக்குவல் டு 1 இல்லையா, எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால. அண்ட் திஸ் டிரான்ஸ்போர்ட் நம்பர் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்பீட் ஆஃப் தி அயான். Speed of the ion and speed will be again related to the size of the hydrated ion. It is inversely related. Greater the hydration, bigger the size, smaller the mobility. So ஒரு அயான் சின்னதாக இருக்குது, இப்போ Li ப்ளஸ் இருக்குன்னா அது நல்லா ஹைட்ரேட் ஆகிடும், அப்போ சைஸ் பெருசாகிடும், அப்போ அதோட மொபிலிட்டி குறைஞ்சி போயிடும். அப்போ தேர்ஃபோர் greater the hydration, lesser will be the speed of the ion. Transport நம்பரும் உனக்கு குறைஞ்சி போயிடும். ஸோ உனக்கு smaller ions which gets more hydrated will have less transport number. இது சும்மா தெரிஞ்சுக்கோ இந்த இடத்துல. HCl will be fast, sodium chloride will be slow and so on like that. இது வந்து வெறும் என்சிஆர்டி கிடையாது. இது சால்ட் பிரிட்ஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ். இது யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் பார்த்துட்டோம், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றதும் பார்த்துட்டோம், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் வச்சுருந்தா நம்ம பண்ணணும். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன, பொட்டன்ஷியல் மெஷர்டு ஃபார் 1 molar சொல்யூஷன் அட் 298 Kelvin அண்ட் whatever the ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதெல்லாம் வந்து அதே கண்டிஷன்ஸில் நம்ம பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ரிமெம்பர் தி ரியாக்டிவிட்டி சீரீஸ் PSBC மெசன்டில் HCHOP. ஓகே, ஸோ இதில் சில எக்ஸசைசஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் வந்து ரிடக்ஷன் டேபிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு you should be able to answer some questions like say for example ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், மிச்சதெல்லாம் நீங்கள் அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். Consider the cell reaction. Zn plus 2Ag plus gives you Zn2 plus 2Ag plus 2Ag. Using the table, calculate standard EMF of the cell. Standard EMF of the cell. So standard EMF அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம
EMF ஆஃப் த செல் எப்படி கால்குலேட் பண்ணவும் ஐ திங்க் இன்னும் அந்த ஃபார்முலாலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணல. ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம். விச் அயான் இஸ் மோர் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், விச் அயான் இஸ் மோர் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட், அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் ஐ திங்க் ஐ கேவ் யூ தி ஃபார்முலா. E cell is equal to E cathode minus E anode. இப்போ எது கேத்தோடு எது ஆனோடுன்னு நீ கண்டுபிடிக்கணும். எது கேத்தோடு எது ஆனோடுன்றது எப்படி கண்டுபிடிப்ப? அந்த நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனாக்ஸ் ரெட் கேட், ஆனாக்ஸ் ரெட் கேட் அப்படின்னா என்ன? ஆனோடு ஆக்சிடேஷன், கேத்தோடு ரிடக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன? ஆனோடில் ஆக்சிடேஷன். அப்போ எது இங்கே ஆக்சிடைஸ் ஆகுதோ அது ஆனோடு, எது ரெடியூஸ் ஆகுதோ அது கேத்தோடு. ஸோ இப்போ எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுதுன்றதை எப்படி கண்டுபிடிப்ப? இந்த டேபிளில் பார்த்தோன்னா இதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிங்க்குக்கு வந்து -0.76, சில்வருக்கு வந்து +1.99. ஏதாவது ஒன்று மைனஸ் வருதுன்னு சொன்னால் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து மைனஸ் வருதுன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? இட் வில் அண்டர்கோ ஞாபகம் இருக்கு இல்லையா? அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னால் சொல்லியிருக்கேன். இஃப் யூ ரிமெம்பர், when zinc undergoes Zn2 plus 2 electrons, இங்கே என்ன பண்ணுறது? Zinc is undergoing oil oxidation, therefore this will act as a reducing agent. சில்வர் வந்து என்ன பண்ணுறது? அப்போ இதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன்? பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து if it accepts electron, that means it undergoes rig to become Ag. ஸோ ஏதாவது ஒன்று ரிடக்ஷன் பண்ணுறதுன்னு சொன்னால் it will act as an oxidizing agent. ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை உனக்கு நான் அந்த ஃப்ளோரைடும் சோடியம் அண்ட் லித்தியமும் வச்சு நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டிப்ஸை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அண்டர்கோயிங், இட் இஸ் ஃபார்மிங் அ ப்ளஸ் அயான்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் அயான்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிடேஷன் அர்த்தம். அப்போது ஆக்சிடேஷன் சொன்னால் இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது இப்போ ப்ளஸில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஃபார்மிங் அ நெகட்டிவ் அயான். நெகட்டிவ் அயான் கிடையாது, ஜீரோ, நோ சார்ஜும் வருதும், நெகட்டிவ் அயான் மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இட் இஸ் அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன் இஸ் கெய்னிங் எலக்ட்ரான்னு அர்த்தம். ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இட் ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பா. கேன் அ சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் பி ஸ்டோர்டு இன் ஜிங்க் பாட் அண்ட் சில்வர் பாட்? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது? இப்போ காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்ம ஜிங்க் பாட்டில் போட்டோம்னா என்ன ஆகும்? ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அப்போ என்ன பண்ணும்? ஜிங்க் பாட்டில் இருக்கிற ஜிங்க் வந்து இட் வில் டிசோசியேட் டு ப்ரொடியூஸ் Zn2+ and 2 electrons. அந்த 2 electrons வந்து காப்பர் சல்ஃபேட்டில் போய் காப்பரில் இருக்கிற Cu2+ வந்து காப்பராக டெபாசிட் பண்ணிடும். ஸோ அப்போ ரொம்ப நேரம் நீ ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணினா இந்த பாட்டில் இருக்கிற ஜிங்க் எல்லாம் டிசோசியேட் ஆகி Zn2+ ஃபார்ம் பண்ணி என்ன ஆகும்? பாட் வந்து கரைஞ்சி போயிடும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தேன்னா. Therefore, copper sulfate cannot be stored in zinc pot. Can you store it in silver pot? Yes, you can store it in silver pot because silver is less reactive than copper. Silver cannot displace copper. Therefore, copper sulfate can be stored in silver pot. So, இந்த reactivity series தான் நீ எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய questions நீ இதை வச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். Okay, so I have given some questions. There are JE questions. You don't have to really break your mind. உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா விட்டுவிடு. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு நான் ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ். ஓகே, வெரி சிம்பிள் தான். இப்போ இந்த 5th கொஷின் எடுத்துட்டேன்னா ஃபார் த ரியாக்ஷன் A + 2B3+ gives 2B2+ + A2+ இருக்கு. இதோட ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்கா, இதோட ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்கா. E0 ஃபார் த ரியாக்ஷன். E0 ஃபார் த ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? E0 ஃபார் த ரியாக்ஷன்னா கேத்தோடு மைனஸ் ஆனோடு, இ கேத்தோடு மைனஸ் இ ஆனோடு. இப்போ இதில் எது கேத்தோடு எது ஆனோடுன்றதை நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம். ஓகே ஓகே, ஸோ ஐ எம் நாட் டீலிங் வித் தட் நவ். வில் கம் டு தட் லேட்டர். க்ளூ டு ஃபைண்ட் ஆனோட் அண்ட் கேத்தோடு தான் நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லி கொடுத்துருக்கேன். F மைனஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். ஸோ இஃப் யூ ஹாவ் சம்திங் F which accepts electron and becomes 2F minus, it accepts. இப்போ இதோட மைனஸ் வந்ததுன்னு சொன்னால் இதோட பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும் இதுக்கு. அதே மாதிரி if you take sodium, it loses electron to become Na+ + 1 electron.
இங்கே ப்ளஸ் வர்றதுனால இதோட பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும். ஸோ இது எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால இஸ் அண்டர்கோஸ் ரிடக்ஷன், தேர்ஃபோர் திஸ் வில் ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், தேர்ஃபோர் இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இதுதான் ஓகே. அண்ட் ஆனாக்ஸ், ஆனோடில் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். ரெட் கேட் கேத்தோடில் வந்து ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் இன் கேத்தோட், இது வந்து ஆனோட். அவ்வளோதான். ஸோ இப்போது ரிக் நடக்கிறது, ரிடக்ஷன் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் நடக்கிறதுனா அது கேத்தோட், ஆக்சிடேஷன் நடக்கிறதுனா அது ஆனோட். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆனோட் அண்ட் கேத்தோட் ஆஃப் எனி ரியாக்ஷன். ஸோ there are 5 different types of electrodes that you can have. ஒன்று வந்து மெட்டல் அயான், அதாவது ஜிங்க் 2+, காப்பர் 2+. இது ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். இன்னொன்று வந்து அமால்கம் எலக்ட்ரோட்ஸ்னு பேர். ரொம்ப ரியாக்டிவாக இருக்கிற மெட்டல்ஸை வந்து நம்ம எது கூட போட்டாலும் அது ரியாக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்பிசி, பொட்டாசியம், சோடியம், பேரியம், கால்சியம், இந்த மாதிரி இருக்கிற மெட்டல்ஸை வந்து நம்ம எது கூட போட்டாலும் அதை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ஏன்னா அது ரொம்ப ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி நம்ம அமால்கமாக நம்ம எடுத்துப்போம். ஜிங்க் அமால்கம், அந்த மாதிரி அமால்கமாக எடுத்துக்கும் போது இது கூட அது அவ்வளோ குயிக்காக ரியாக்ட் ஆகாது. ஸோ அமால்கம் எலக்ட்ரோட்ஸ்ன்றது அனதர் டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். ஸோ உனக்கு ஒரு சும்மா 1 மார்க் கொஷின் வரலாம், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு. தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி, செகண்ட் ஒன் இஸ் அமால்கம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு எந்த மாதிரி. அதே மாதிரி தேர்டு வந்து அமால்கம் எலக்ட்ரோட்ஸ்லேயே வந்து தேர்டு வந்து கேஸ் எலக்ட்ரோட்ஸ். கேஸ் எலக்ட்ரோட்ஸ்லாம் என்ன, இந்த மாதிரி பிளாட்டினம், அது மாதிரி ஹைட்ரஜன், குளோரின், சி எலக்ட்ரோட், ஆக்சிஜன் எலக்ட்ரோடெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கிளார்க்ஸ் எலக்ட்ரோடெல்லாம் வரும். இது நம்ம குளோரின் யூஸ் பண்ணி வர எலக்ட்ரோட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக, குளோரின் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். சி நம்ம கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, கிளார்க்ஸ் எலக்ட்ரோட். இதுக்கு பேர் கிளார்க்ஸ் எலக்ட்ரோடுன்னு பேர். ஃபோர்த் ஒன் வந்து மெட்டல் இன்சால்யூபிள் சால்ட். முதல்ல பார்த்தது ஜிங்க் சல்ஃபேட்லாம் சால்யூபிள் சால்ட்டு. இது இன்சால்யூபிள் சால்ட். சே சில்வர் குளோரைட், மெர்குரி குளோரைட் ஆர் மெர்குரஸ் குளோரைட்லாம் எடுக்கும்போது சால்ட் ஆனியான் எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபிஃப்த் எலக்ட்ரோடு வந்து ரிடாக்ஸ் எலக்ட்ரோட்ஸ்ன்றது platinum wire in the solution of 2 salts of same metal with different valencies. For example, platinum with ferrous ferric, platinum with cobaltous and cobaltic. அந்த மாதிரி ஒரே inert electrode, inert metal எடுத்துன்னு 2 different salt solutionல போட்டு you have all these things. So 5 types of electrodes are. Okay. So next definition, set of definitions வந்து conductance. Conductance or electrolytic solutions, different types of conductance. So conductors நீங்க physicsல படிச்சிருப்பீங்க. They are the substances which allow the current or flow of electrons, are called as conductors. That do not allow the electrons are called as insulators. Do not allow அப்படின்னு சொல்றது வந்து 100% கிடையாது, ரொம்ப கம்மியாக அலோவ் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா we have semiconductors, சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தோம் நம்ம பேண்ட் தியரி, வேலன்ஸ் பேண்ட் தியரி அப்படின்லாம் பார்த்தோம், எப்படி அது வருது அப்படின்றது. ஸோ நம்ம ஃபார் ப்ராக்டிக்கல் டெஃபினிஷன் we can say it does not allowன்னு சொல்லலாம், பட் it very weakly allows அது வச்சுக்கலாம். கண்டக்டர்ஸ் வந்து there are 2 types of conductors. ஒன்று வந்து எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர், இன்னொன்று எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுது. எல்லா சால்ட் எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எலக்ட்ராலிசிஸில் பண்ணுறது எல்லாமே வந்து எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ். தே டூ அயனிக் கண்டக்டன்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸில் கரண்ட்டை கேரி பண்ணுறது வந்து அயான்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ட், இப்போ நம்ம பார்த்த எலக்ட்ராலிசிஸ் எல்லாத்துலேயுமே கரண்ட்டை கேரி பண்ணுறது எது? அயான்ஸ். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அயானிக் கண்டக்டன்ஸ். அயனிக் கண்டக்டன்ஸ், இதில் யூ ஹேவ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து எலக்ட்ரானிக் கண்டக்டர். ஸோ இதில் வந்து தே டூ நாட் அண்டர்கோ டிகம்போசிஷன். அயான்ஸ் மாதிரி டிகம்போசிஷன் ஆகாது. நம்ம அதில் ஃபெரஸ் வந்து ஃபெரிக்கா மாறும், ஜிங்க் வந்து Zn2+ மாறும், Cu2+ வந்து காப்பராக மாறும். அந்த மாதிரி டிகம்போசிஷன் நடக்காது இதில் எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸில். பிகாஸ் அங்கே ஒன்லி எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். மெட்டல்ஸ் அண்ட் கிராஃபைட் வந்து இட்ஸ் அ நான் மெட்டல் அண்ட் கண்டக்டர் ஆஃப் கரண்ட்ன்றதுனால அந்த எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துருக்கேன் நான். இங்கே வந்து கரண்ட் இஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸில் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அயனிக் கண்டக்டன்ஸ் டியூ டு தி ions present in that, whereas electronic conductors it is due to the flow of electrons. இந்த difference note பண்ணிக்கணும். Then what are the factors which affects the electrolytic conduction?
என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட், சைஸ், நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் அண்ட் டெம்பரேச்சர். நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா நல்லா கண்டக்ட் பண்ணும், வீக் எலக்ட்ரோலைட்னா கம்மியாக கண்டக்ட் பண்ணும். ஏன்னா டிசோசியேஷன் கம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ as I told you, ionic conductance, electrolytic conductionன்றது வந்து it depends on the number of ions produced. Weak electrolyte produces less ions, therefore conductivity கம்மியாக இருக்கும். Strong electrolytes produces more ions, therefore conductivity அதிகமாக இருக்கும். இதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். போல்ராஷ் லா பார்க்க போகிறோம், இன்ஃபினைட் டைல்யூஷனில் பார்க்க போகிறோம், மோலார் கண்டக்டன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அங்கே வந்து இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக வரும், அதை நம்ம அங்கே பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அது செகண்ட் ஃபேக்டர் என்ன, சைஸ் ஆஃப் தி அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் தேர் சால்வேஷன். ஸோ இன்க்ரீஸ்டு சைஸ், அது முன்னாலேயே பார்த்தோம், சைஸ் பெருசாக இருந்தாலோ சால்வேஷன் அதிகமாக இருந்தாலோ கண்டக்டன்ஸ் குறைஞ்சிரும். ஏன்னா கண்டக்டன்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அயான்ஸ்ன்னு சொன்னோம். அயான்ஸ் பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் அதால் மூவ் பண்ண முடியாது, அதால் மூவ் பண்ண முடியலன்னா கண்டக்ஷன் பண்ண முடியாது. அதனால் சைஸ் ஆஃப் த அயான்ஸ் வந்து இட் வில் டிக்ரீஸ். இஃப் கிரேட்டர் த சைஸ் டிக்ரீஸ் த கண்டக்டன்ஸ். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு தி கண்டக்டன்ஸ். மூணாவது வந்து நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் இட்ஸ் விஸ்காசிட்டி. போலார் சால்வெண்ட் எடுத்துட்டோம்னா வாட்டரில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அயனைசேஷன் அதிகமாக இருக்கும், கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். விஸ்காசிட்டி அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அது நேச்சுரலாக நம்மளுக்கே தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் உனக்கு, அப்போது கண்டக்டன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ சால்வெண்ட்டில் வந்து போலார் சால்வெண்ட்டாக இருந்தால் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் கண்டக்டன்ஸ் குறைஞ்சி போயிடும். லாஜிக்காகவே நீ ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணினா பண்ணிக்கலாம், இதை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் கிரேட்டர், இதுதான் பாரு, இதை முதல்ல சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ராங் அண்ட் வீக்கு. இங்கே பார்த்தோன்னா தெரியும், இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன் மீன்ஸ் டிக்ரீஸ்ட் கண்டக்ஷன். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எடுத்துன்னு சொன்னால் மூவ் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் அயனிக் கண்டக்டன்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா கண்டக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும். ரிமெம்பர், மூவ் பண்ணணும், அது மூவ் பண்ணுறதுக்கு இடம் வேணும். அதனால தான் நம்ம கண்டக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். டைல்யூஷனில் வந்து நம்மளுக்கு நிறையா கண்டக்டன்ஸ் வரும்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷனில் கண்டக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும், கண்டக்ஷன் குறைஞ்சி போயிடும், ஆர் ஃப்ளோ ஆர் மூவ்மெண்ட் குறைஞ்சி போயிடும். ஸோ வீக் எலக்ட்ரோலைட்ஸ் பார்த்தோன்னா, வீக் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா தே ஆர் குட் கண்டக்டர்ஸ். இங்கே பார்க்கும்போது வீக் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஜென்ரலாக, நம்பர் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ன்றதை வச்சுட்டு. பட் இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி மாற்றி சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறோம், ஏன்னா கம்மியான அயான்ஸ் இருக்கும்போது மூவ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்கும், ஓ அதால் நிறைய கண்டக்டிவிட்டி பண்ண முடியும் வென் கம்பேர்ட் டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. யூ டேக் அ ரீசனபிளி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ராங் எடுத்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஆப்டிமல் அமௌண்ட் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். வீக்கில் வந்து சப்போஸ் இப்போ ஸ்ட்ராங் வந்து ஒரு 100 அயான்ஸ் கொடுக்கறது, வீக் வந்து ஒரு 20 அயானு கொடுக்கறதுன்னா 100 அயான் வில் கண்டக்ட் மோர். வேறஸ் இங்கே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த 100க்கு பதிலாக இங்கே 10,000 வந்துடுதுன்னு சொன்னால் அப்போ இங்கே மூவ் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. 10,000 வரும்போது தான் கண்டக்டிவிட்டி குறையும். இந்த இடத்துல தான் வந்து உனக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வில் பிகம் புவர் கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் ஸ்ட்ராங் வித் தி கான்சன்ட்ரேஷன். அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ் ஆர் தி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். டெம்பரேச்சர், மோர் கைனடிக் எனர்ஜி, more dissociation, more conductance. Okay, so these are the 5 factors which affects the electrolytic conduction. Okay, so then இது வந்து ionic conductance, that is electrolytic conduction. நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக் கண்டக்ஷனில் பார்த்தோம்னா வெறும்னா அங்கே வெறும் மெட்டல் மட்டும்தான் இருக்குது, ஆட்டம் மட்டும் இருக்கிறதுனால நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெட்டல், சாலிட் ஸ்டேட் பேக்கிங்கில் எப்படி இருக்குது, அது எவ்வளோ அந்த மெட்டலை பொறுத்து இருக்குது, டி பிளாக் எலமெண்ட்டா பி பிளாக் எலமெண்ட்டா அப்படின்றது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெட்டல், என்ன மாதிரி லேட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்றது. தென் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் பர் ஆட்டம், எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். மோர் த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் வில் பி த கண்டக்டிவிட்டி அண்ட் ஸோ ஆன். டெம்பரேச்சர், நேச்சுரலி வென் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், இது நம்ம இதில் படிச்சிருப்போம், ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு மெட்டலை இன்க்ரீஸ் பண்ணும்போது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது மெல்ட் ஆகி வரும்போது யூ வில் ஹேவ் டிக்ரீஸ்ட் கண்டக்டன்ஸ். இன் கான்ட்ராஸ்ட் டு எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷனில் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டக்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது, வேற எலக்ட்ரானிக்கில் பார்த்தோன்னா அது கம்மியாகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஹவு டு யூ மெஷர்? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்படி மெஷர் பண்ணலாம். ஒன்று வந்து
இது நம்ம பார்த்த நார்மல் எலக்ட்ரோகெமிக்கல் செல். Zinc sulfate, copper sulfate. Zinc will give 2 electrons, copper will accept 2 electrons. இங்க வந்து it is losing electron, therefore oxidation, gaining electron, therefore reduction. So this will act as anode, this will act as cathode. These two together will constitute a cell. This is called as anodic half cell, this is called as a cathodic half cell. Anodic half cell reaction இந்த மாதிரி இருக்கும், cathodic half cell reaction இந்த மாதிரி இருக்கும். இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு, இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு. இந்த பொட்டன்ஷியலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தேன்னா அதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி, ஒன்று பேட்டரியை நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேட்டரியை கனெக்ட் பண்ணேன்னா இஸ் when you connect a battery here, ஸோ இப்போ ஜிங்க்லேருந்து உனக்கு எலக்ட்ரான் இப்படி வரும். ஜிங்க்லேருந்து இப்படி எலக்ட்ரான் வரும்போது இதுக்கு நம்ம ஆப்போசிங் வோல்டேஜ் கொடுத்தோம்னா எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா வந்து இங்கே வோல்டேஜ் 0 ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக இப்படி பண்ண மாட்டோம் இதை, ஏன்னா இதெல்லாம் சொல்யூஷன்ஸ் அப்படின்றதுனால நம்ம இதை ப்ராக்டிக்கலாக இப்படி பண்ண மாட்டோம். we will measure it with ஷீ எலக்ட்ரோட். ஷீ எலக்ட்ரோட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது இன்னும் கொஞ்சம் அதோட ரியாக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யூ டேக் அசிடிலேட்டட் வாட்டர் 1 molar HCl at 298 Kelvin. This is the hydrogen electrode, that is you have a glass tube. Glass tube இந்த பக்கம் இன்லெட் ஃபார் ஹைட்ரஜன் இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் த பிளாட்டினம் ஒயர், கீழே வந்து பிளாட்டினம் பிளாக் இருக்கும். அந்த பிளாட்டினம் பேர்ன் பண்ணி அந்த பிளாக் இங்கே கீழே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து 1 bar ப்ரெஷரில் உள்ளுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிடுவோம். தென் இதை வந்து இந்த அசிடேட்டட் வாட்டரில் போடும்போது இங்கே H+ அயான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம திருப்பி நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணணும். அதாவது அயனோட கேத்தோடில் இங்கே என்னென்ன அயான்ஸ் இருக்கு, H+ அயான்ஸ் இருக்குது, H+ அயான்ஸ் இருக்குது, அண்டு H2 கேஸ் இருக்குது. ஸோ இந்த H2 கேஸ் என்ன பண்ணும், இட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன், இட் வில் பிகம் 2H+ + 2 electron, it will act as anode, because it is donating electrons, it will act as anode. எது, ஹைட்ரஜன் கேஸ். And 2H+ + 2 இந்த சொல்யூஷனில் இருக்கிற H+ வந்து it will accept 2 electrons and it will become H2, it will act as cathode. எது, சொல்யூஷனில் இருக்கிற H+ வந்து it will act as cathode. So for all practical purpose we know that இதோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். Electrode potential of this She electrode is taken to be 0 volt at 298 Kelvin. Okay, so overall equation வந்து H2 bar 2H+. So எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஆனோட லெஃப்டில் எழுதுவோம், கேத்தோட ரைட்டில் எழுதுவோம். நம்ம இங்கே எழுதுறோம் இல்லையா, எலக்ட்ரோகெமிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். Zn bar Zn2 plus salt bridge, Cu2 plus bar Cu. எலக்ட்ரோகெமிக்கல் ரெப்ரசன்டேஷன் லெஃப்டில் ஆனோட் இருக்கணும், ரைட்டில் கேத்தோட் இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் த மெஷர்மெண்ட். ஸோ இப்போ இதை வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ரியாக்டிவிட்டி சீரீஸ் PSBC மெசென்டில் கூட நீ இந்த ஷீயை கனெக்ட் பண்ணேன்னு சொன்னேன்னா ஹைட்ரஜன் வில் பி டிஸ்பிளேஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து அந்த இடத்துல கேத்தோட ஆக்ட் பண்ணும். சாப்பாவில் போடும்போது ஆனோட ஆக்ட் பண்ணும் ஷீ. ஸோ தட் இஸ் ஹவ் யூ மெஷர் த வோல்டேஜ் ஆஃப் தட். அடுத்தது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இதுதான் நம்ம அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே மாடிஃபை பண்ணி எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்? எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்றது வந்து ஆல் எலமெண்ட்ஸ் அதோட எலக்ட்ரான் பொட்டன்ஷியல் எல்லாம் they are expressed as reduction potential by convention irrespective of whether it undergoes oxidation or reduction. ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக, சரியா? அண்ட் ரிமெம்பர், reduction potential is given by if you reverse the sign of oxidation potential it will become reduction potential. ஸோ நார்மலாக reduction potential கொடுக்குற எலமெண்ட்டை அப்படியே போட்டுடலாம். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுக்குற எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் டேக் ஃப்ளோரின் வந்து இட் வில் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ், தட் மீன்ஸ் இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன், இட் பிகம்ஸ் மைனஸ். ஸோ நவ் இந்த பொட்டன்ஷியல் வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொன்னேன், இது மைனஸாக இருந்தால் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னேன், இது பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீ லித்தியம் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா லித்தியம் என்ன பண்ணுறது, லித்தியம் வில் நாட் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ், லித்தியம் வில் லூஸ் எலக்ட்ரான்ஸ் டு பிகம் Li+ and E-, Li+ and E-. அது நார்மல் ரியாக்ஷன் உனக்கு, அது நார்மல் ரியாக்ஷன். தட் இஸ் லித்தியம் வந்து as I told you, metals will lose electrons, like this, Li++ E. That means it undergoes oil. Therefore this is called as oxidation potential. இந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்னு பேர். நான் முதல்ல சொன்ன மாதிரி we do not express the oxidation potential by convention, we express only the reduction potential of all the elements. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோ, எக்ஸ்னு ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோ, பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து EX வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோ. இந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதோட சிம்பிளை ரிவர்ஸ் பண்ணிவிடுவோம்.
ரிவர்ஸ் பண்ணிட்டு இதையும் வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக கொடுப்போம். Li ப்ளஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் கிவிங் Li. இப்போ இதில் பார்த்தோன்னா Li ப்ளஸ் இஸ் அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் ரிடக்ஷன் இஸ் கெய்னிங் எலக்ட்ரான். அதனால இது வந்து இதோட சிம்பிள் என்ன வரும்? திஸ் வில் பி த, இதுக்கு வந்து நம்ம this will be electrode be minus x volt, minus x. Okay, so that is what you have to understand. So oxidation, அதாவது மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா எதெல்லாம் கேட்டையான் ஃபார்ம் பண்ணுறதோ அதெல்லாம் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுக்கும். கேட்டையான் ஃபார்ம் பண்ணுற எலமெண்ட் எல்லாம் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுக்கும். அப்படின்னா என்ன? மெட்டல்ஸ், ஆல் மெட்டல்ஸ், S block and P block, D block and some P block elements, மெட்டல்ஸ் எல்லாம் ஆக்சிடேஷன் பண்ணும், கேட்டையான்ஸ் கொடுக்கும். அது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் அதுக்கு வரும். ஆனால் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்போது என்ன பண்ணுவோம்? அதுக்கோட நெகட்டிவ் சைன் போட்டோம்னா அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக மாறிடும். அதனால தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ப்ளஸ் வந்ததுன்னு சொன்னால் பொட்டன்ஷியல் வந்து மைனஸாக வரும், மைனஸ் வந்ததுன்னு சொன்னால் பொட்டன்ஷியல் ப்ளஸ்ஸாக வரும் சொன்னதுக்கு ரீசன் எல்லாத்தையுமே நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இன் தி ஆர்டர் ஆஃப். ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் எப்படி உனக்கு, இப்போ வந்து ஃப்ளோரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இல்லையா? ஃப்ளோரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், தேர்ஃபார் இட் வில் ரெடிலி அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் டு பிகம் 2f-. 2f- இருக்கிறதுனால அது என்ன ஆகும்? 2f- வர்றதுனால இதோட பொட்டன்ஷியல் வந்து இது நெகட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவாக வந்துடும். உனக்கு ஹையஸ்ட் வேல்யூ வந்துடும், இது வெரி ஹை வேல்யூ வந்துடும் இதுக்கு. ஏன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், தேர்ஃபார் இட் வில் அக்செப்ட் மோர் எலக்ட்ரான்ஸ், தேர்ஃபார் இட் வில் ஹேவ் ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வரும். அதே மாதிரி லித்தியம் பார்த்தேன்னு சொன்னால் லித்தியம் வந்து இட் வில் லூஸ் எலக்ட்ரான்ஸ், Li ப்ளஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் வருது இல்லையா? அண்ட் திஸ் இந்த 1 எலக்ட்ரானில் திஸ் வில் ஹேவ் அ நெகட்டிவ் வேல்யூ, தட் இஸ் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வரும். So if you look at the electrochemical series, and the series la value pathena, I'll show you that value. You can also check in your textbook la adoda value pathena unakku anga theriyum. So fluorine pathena plus 2.87 varum unakku, highest positive value varum unakku. Lithium pathena minus 3.05, lowest that is minus 3.05 unakku varum. So this series is called as the electrochemical series, arrangement of various elements in the order of their reduction potentials, increasing or decreasing, that's called as the electrochemical series. And the series தான் நம்மளுக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னா, you can compare the relative oxidizing and reducing power. எதுக்கு வந்து ஆக்சிடைசிங் பவர் அதிகமாக இருக்குது, எதுக்கு கம்மியாக இருக்குன்னு இது நான் உங்களுக்கு ஏற்கனவே க்ளூ கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒன் விச் அண்டர்கோஸ் நெகட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா, இப்போ F-க்கு வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக வருதுன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அண்டர்கோயிங் ஆயில், இட் இஸ் அண்டர்கோயிங் ரிக்னு, therefore this will act as an oxidizing agent. So greater the positive value, greater positive potential means greater oxidizing agent, very good oxidizing agent. Fluorine is a very good oxidizing agent. அதே மாதிரி Li plus எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா அதுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னேன். நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் லூசிங் எலக்ட்ரான்ஸ் இது. ஸோ அப்போ ஆயில் பண்ணுறது, அப்போ திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வரும்போது, ஸோ கிரேட்டர் தி நெகட்டிவ் வேல்யூ அப்போ என்ன ஆகும்? கிரேட்டர் த நெகட்டிவ் வேல்யூ, greater will be the reducing power. So lithium will be the very good reducing agent. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த டேபிளில் இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மேலே இருக்கிறது இது ஹையஸ்ட். ஸோ டாப் மோஸ்ட், அந்த டேபிளில் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பாட்டம் மோஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ மேலே இருக்கிற எலமெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கீழே இருக்கிற எலமெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதை ஸோ டு கம்பேர் தி ரிலேட்டிவ் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் பவர் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். அதே மாதிரி டு கம்பேர் தி ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மெட்டல்ஸ், அதாவது அது ஆயில் பண்ணுமா ரிக் பண்ணுமான்றதை கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ கால்குலேட் த E0 cell of any electrochemical cell using this formula. E cell is equal to E cathode minus E anode. So that's application of electrochemical cell. இது ஒரு 1 mark questionல உனக்கு கேட்பாது. Okay, so that is the இது. Next வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இது மட்டும் பார்த்தோம்லாம். That is electrical work. So what is electrical work?
டெல்டா ஜி நாட் ஆர் ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச். நான் 3 வேல்யூ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவாக இருந்தால் நான் ஸ்பான்டேனியஸ், ஜீரோவாக இருந்தால் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் அர்த்தம். இது நம்ம தெர்மோடைனமிக்ஸ் 11th படிச்சிருக்கோம். அதை ஞாபகத்துக்கு அந்த இடத்துல ரீகால் திஸ் ஃப்ரம் 11th standard. Now delta G naught, it represents the maximum amount of useful work that can be done at constant pressure that any system can perform. ஸோ அப்போ அது நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னால் அது ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அப்போது மேக்ஸிமம் ஒர்க் உனக்கு வரும். ஸோ டெல்டா ஜி நாட் வில் கிவ் யூ மேக்ஸிமம் ஒர்க். தட்ஸ் எ யூஸ்ஃபுல் ஒர்க், electrical work done by any system. Now we know that for a spontaneous change delta G is less than 0, that is negative. Electrical work done in 1 second or by any system is given by electrical potential into total charge current passed. எவ்வளோ current நம்ம பாஸ் பண்ணுறோன்றது இங்கே போட்டு. So for we also know that reversible charge வந்து it is given by maximum work. Thermodynamics படிச்சிருக்கோம். Reversible work will always give you maximum work. Irreversible work will give you always the least amount of work that will be done. So less delta G, Gibbs free energy வந்து கம்மியாக இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ வரும். So work done by the cell is given by charge into potential, that is delta G. Work done by the cell minus delta G is given by charge என்றது number of electrons into Faraday. Number of electrons into Faraday into potential என்றது வந்து அந்த செல்லோட potential, that is E cell. ஸோ தேர்ஃபோர் இந்த மைனஸ் இது வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதனால தான் இதுக்கு நம்ம இந்த ஸ்பான்டேனிட்டி சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு என்எஃப் இன்டூ இ செல் வரும். அந்த சிம்பிள் இந்த பக்கம் தள்ளி விட்டேன்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ செல் வந்துடும். ஸோ அட் எஸ்டி